நியூஸ் 18 நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். உலக அளவில் 2024 அப்படிங்கிறது அரசியல் சூழல்ல பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உலகின் மிக முக்கியமான பவர்ஸா இருக்கக்கூடிய பல நாடுகள்ல தேர்தல் காலமாக இந்த ஆண்டு இருக்கு. அந்த வகையில் இன்று தேர்தல் முடிந்திருக்கிறது. யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்தினுடைய தேர்தல் பொது தேர்தல் முடிவடைந்து 14 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வியை தழுவி தொழிலாளர் கட்சி லேபர் பார்ட்டி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். அதை பற்றிய விவாதத்திற்காக நம்மோடு இணைகிறார் லண்டனிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் மணிவண்ணன். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். எங்களோட வந்து இணைந்ததற்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டு தான் நடக்க வேண்டிய தேர்தல், 2025 நடக்க வேண்டிய தேர்தல் 24லேயே முன்கூட்டியே நடந்ததற்கான காரணம், அதற்கு கால்ஃபார் பண்ண ரிஷி சுனக் அவர்கள், ஏன் அது நடந்தது அப்படிங்கிற ஒரு சிறு விளக்கம் தர முடியுமா? எஸ், அதாவது இது 2019 நவம்பர் டிசம்பர்ல தேர்தல் நடந்தது. அந்த வகையில் பார்த்தா இப்போ இந்த பார்லிமெண்ட்டுக்கு இந்த டிசம்பர் வரைக்கும் ஆயுட்காலம் இருந்திருக்கு. எனவே இப்போ தேர்தல் கூட்டியிருக்க வேண்டிய கால்ஃபார் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தான். ஆனால் கடந்த மாதம் மே மாதம் வந்து யூகேல உள்ளாட்சி தேர்தல்கள் நடந்தது. லண்டன் மாநகர சபை உட்பட பல தேர்தல்கள் இருந்தது. பெரிய அளவு ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வியடைஞ்சது. அதுக்கு முன்னால் இருந்தே அரசியல் நெருக்கடிகளை கன்சர்வேட்டிவ் கட்சி சந்தித்து வந்தது. பொருளாதார நெருக்கடிகள் மிகவும் அதிகமாக இருந்தது. பணவீக்கம் கிட்டத்தட்ட 12% மேலே போயிருந்தது. ஒரு ஸ்டேஜில் விலைவாசி உயர்வு மிகவும் மோசமான ஒரு கட்டத்தில் இருந்தது. அந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டு இயல்பு நிலைக்கு, அதாவது 2%-3% என்கின்ற அளவுக்கு பணவீக்கம் கட்டுப்பட்டிருந்தது. எனவே ரிஷி சுனாக்குடைய கணக்கு என்னவென்றால், இதை விட தேர்தலை சந்திப்பதற்கு வேறு நல்ல நேரம் வராது என்ற ஒரு கணக்கு தான். இதற்கு மேலும் தள்ளி போட்டால் உட்கட்சி பிரச்சனையிலிருந்து பொருளாதார சரிவுகளிலிருந்து எல்லாமே அதிகமாக ஆகக்கூடும். மேலும் தேர்தல் தோல்வியை, மோசமான தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்குமோ என்ற ஒரு கால்குலேஷன் தான் அவருடைய முடிவுக்கு காரணம். எனவே ஒரு 6 மாதம் அவர் முன்னாலேயே எதிர்பாராத வகையில் தேர்தலை முன்கூட்டியே நடத்த திட்டமிட்டார். அதுதான் அவர் முன்கூட்டியே அது தேர்தலை வந்து கால்ஃபார் பண்ணது தனக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்ங்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலையா? இல்ல, வெற்றி வாய்ப்பு இருக்குமோ இருக்காதோ, ஆனா வந்து இதை விட தள்ளி போட்டால் நிச்சயமாக இதை விட மோசமான தோல்வி அப்படி அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் தான் அவர் அந்த தேர்தலை முன்னால நடத்தினாரு. ஆனா அந்த கணக்கு கூட அவருக்கு தவறாயிடுதுங்கிறது தான் இப்போ வந்திருக்கிற தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. மிகவும் ஒரு மோசமான தேர்தல் முடிவு கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இப்போ அறுதி பெரும்பான்மையை வந்து லேபர் கட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பெரும்பான்மையை கொடுத்துருக்குறாங்க. இப்போது வந்திருக்கிற முடிவுகள் பார்த்தீங்கன்னா 650 இடங்கள், 412 இடங்கள் தொழிற்கட்சி வென்றிருக்கு. சார், யுனைடெட் கிங்டம்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக பொருளாதார பிரச்சனைகள் தான் முன்வைக்கப்படுது. அந்த விதத்துல இந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கான அடிப்படையா அந்த பிரெக்சிட் டீல் சொல்லலாமா? பிரெக்சிட்டிலிருந்து வெளிவந்தது, அதற்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள், அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கான மூல காரணமாக இருக்கா? இல்ல 2016 பிரெக்சிட் டீல் வரல. 2016 பிரெக்சிட்டுக்கான கருத்து கணிப்பு, மக்கள் கருத்தறியும் அந்த ரெஃபரண்டம் நடந்தது. 2019 போரிஸ் ஜான்சன் தலைமையில் இருந்த ஆட்சி தான் இறுதியாக பிரெக்சிட், ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டனை வெளியே கொண்டு வந்தது. மக்கள் அந்த 2016 போரிஸ் ஜான்சன் போன்றவர்கள் தலைமையில் நடத்தப்பட்ட அந்த பிரச்சாரத்திற்கு ஆதரவாக வாக்களித்து பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலக வேண்டும் என்று வாக்களித்தார்கள். குறுகிய பெரும்பான்மையில் தான். ஆனாலும் அது வந்து பைண்டிங் ஆனதல்ல, சட்ட ரீதியாக அரசாங்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு அல்ல என்றாலும் கூட ஒரு ஜனநாயக கோட்பாடுகளின் அடிப்படையில் பிரிட்டன் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலக முடிவெடுத்து, தொடர்ந்து தெரேசா மே பிரதமராக இருந்த காலகட்டத்தில் அவர் பல முயற்சிகளை எடுத்தார். அது வந்து அவர் உட்கட்சியிலேயே அவர் எடுத்த முயற்சிகள், அவர் அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இனி என்ன உறவு, எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்ற வகையில் அவர் எடுத்த முயற்சிகள் உட்கட்சியில் ஆதரவு இல்லாத காரணத்தால் அவர் பதவி விலக நேரிட்டது. அவருக்கு பிறகு அவரது எதிர்ப்பாளரான போரிஸ் ஜான்சன் பிரதமரானார். அவர் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியே பிரிட்டனை கொண்டு வந்தார். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியே வந்த அந்த நடவடிக்கையின் காரணமாக பிரிட்டன் சந்தித்த பொருளாதார நெருக்கடிகளையும்
விளைவுகளையும் அவராலும் சரிப்படுத்த முடியவில்லை. அவருக்கு பின்வந்த 2 பிரதமர்கள் லிஸ் இவ்வளோ ட்ரஸ் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில ஏன் அதை வந்து சரிப்படுத்த முடியல சார்? இன்னைக்கு வரைக்கும் அந்த பொருளாதார பிரச்சனைகள் நீண்டுகிட்டே போறதுக்கான தவறு யார்கிட்ட இருக்கு? அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கலாம், ஆனா வந்து பொருளாதார யதார்த்தங்கள் மாறிவிட்டன. பிரிட்டன் முன்பு போல ஒரு வல்லரசு அல்ல. அதாவது சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் அல்ல. இது மேனுஃபேக்சரிங் பவராகவும் இல்லை. இப்போது மேனுஃபேக்சரிங் எல்லாம் இப்போ ஆசிய நாடுகளுக்கு போய்விட்டது. சீனா, வியட்நாம், இந்தியா போன்ற நாடுகளுக்கு போய்விட்டது. எனவே பொருளாதார ரீதியில் பிரிட்டன் ஏற்கனவே நலிவடைந்திருந்தது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்திருந்த பொழுது அது ஒரு பெரிய சந்தையின் ஒரு பகுதியாக இருந்தது. ஐரோப்பாவுடன் மிகவும் ஒரு ஈஸியாக தாராளமாக வணிகம், வர்த்தகம் போன்றவற்றை செய்யக்கூடிய அளவுக்கு அதுக்கு வாய்ப்பு இருந்தது. அதனால் அது தொடர்ந்து ஒரு பொருளாதார சக்தியாக இருந்தது. அந்த வாய்ப்பை ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகியதன் மூலமாக பிரிட்டன் இழந்தது. அதை வந்து சரி செய்ய வேண்டுமானால் அதற்கு நாள் பிடிக்கும், காலம் பிடிக்கும். ஒரு வருடத்திற்கு ஒரு $100 பில்லியன் பிரிட்டன் இழக்கிறது இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகியதா என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். இதை வந்து உடனடியாக சரிப்படுத்த முடியாது. இதற்கு 1919 24க்குள் அது அவர்களால் நிச்சயமாக சரி செய்ய முடியாது. அதுதான் பிரிட்டனின் பொருளாதார பின்னடைவுக்கு காரணம். அதுதான் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தோல்விக்கும் காரணம். கன்சர்வேட்டிவ் கட்சி கடந்த 14 ஆண்டுகளில் பார்த்து கிட்டத்தட்ட 5 பிரதமர்கள் மாறி இருக்காங்க. அதே கட்சியை சார்ந்த 5 பிரதமர்கள். அப்ப 6வது திரும்பியும் அவர்கள் வராம இருக்கிறதுக்கான தோல்விக்கு பொருளாதார ரீசன்ஸ் மட்டும்தான் ஒரே காரணமா? அரசியல் காரணங்களும் இருக்குமா? அதாவது இப்போ நீங்க கோவிட் காலகட்டத்தில் கோவிடை கட்டுப்படுத்த சோஷியல் டிஸ்டன்சிங் மற்றும் இந்த பல்வேறு விதமான விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டன. அந்த விதிமுறைகளை அரசாங்கமே மீறும்பொழுது, அரசாங்க தலைவர்களே மீறும்பொழுது, போரிஸ் ஜான்சனின் பார்ட்டி கேட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவரே வந்து டவுனிங் ஸ்ட்ரீட்டில் பார்ட்டி நடத்தினார். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளியே வரும்பொழுது பிரிட்டன் போன்ற ஒரு ஜனநாயக ஒரு அறிவு பெற்ற சமூகத்தில் அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது. உனக்கு ஒரு விதி எனக்கு ஒரு விதியா என்ற கேள்வி வரும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் அவர் பிறகு கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள் நடந்த மிகப்பெரிய உள்கட்சி சண்டைகள் இது எல்லாமே வந்து அரசியல் ரீதியான நெருக்கடிகளையும் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் சந்தித்தார்கள். அதனுடைய மோரோவர் 14 வருடம் என்பது ஒரு நீண்ட காலம். அதில் வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி 5 வருடம் ஆண்டு விட்டாலே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து விடுகிறது. 14 வருட காலம் என்பது ஒரு இயற்கையிலேயே ஆளும் தரப்புக்கு எதிராக மக்கள் கோபம், அதிருப்தி எல்லாமே வெளிப்படக்கூடிய வேண்டிய சந்தர்ப்பம் தான் இது. அந்த சந்தர்ப்பம் இவர்களுடைய நடவடிக்கைகளால் மேலும் அதிகரித்து இந்த அளவுக்கு தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். இப்போ லேபர் பார்ட்டியினுடைய வெற்றியை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுதி பெரும்பான்மை பெற்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவங்க பெற்றிருக்காங்க. இது என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும்? குறிப்பா இன்னைக்கு அதிகமாக வலதுசாரி சித்தாந்தங்கள் வந்து இருக்கக்கூடிய இன்றைய உலக அரசியல் சூழல்ல ஒரு இடதுசாரி சித்தாந்தத்தோட ஒரு கட்சி, ஆனா அவர் இடதுசாரி சித்தாந்தத்திலிருந்து மையவாதிய சித்தாந்தத்திற்கு மாறின ஒரு தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடுங்கிறது என்னவா மாற்றும் இந்த அரசியல் களத்தை? நீங்க நல்ல கேள்வி இது. அதாவது இப்போ சென்ட்ரல் லெஃப்டா இருந்த லேபர் பார்ட்டி தான் அது. ஜெர்மி கார்பின் காலத்துல மிகவும் தெளிவான ஒரு இடதுசாரி சித்தாந்தத்துடனே இருந்தது. ஆனால் பிரிட்டனை பொறுத்தவரை இடதுசாரி சித்தாந்தங்களை வைத்துக்கொண்டு அல்லது வலதுசாரி தீவிரவாத சித்தாந்தங்களை வைத்துக்கொண்டு தேர்தல்களை வெல்ல முடியாது. எலெக்ஷன்ஸ் ஹேவ் டு பி ஃபாட் அண்ட் ஒன் ஆன் தி சென்ட்ரல் கிரவுண்ட், மிடில் கிரவுண்ட் என்பதுதான் இங்கே இருக்கின்ற ஒரு தத்துவம். அந்த வகையில் தான் டோனி பிளேர் கூட 97இல் இடதுசாரியில் இன்னும் அரசியலாக இருந்த லேபர் பார்ட்டியை நியூ லேபர் என்று அதை மைய அரசியலுக்கு கொண்டு வந்து அதன் மூலம் வெற்றி கண்டார். அதே ஒரு பாலிசியை, அதே ஒரு யுக்தியை கையாண்டுதான் கேர் ஸ்டாமர் அவர்கள் ஜெர்மி கார்பின் காலகட்டத்தில் இடதுசாரி நிலைப்பாட்டை எடுத்திருந்த தொழிற்கட்சியை ஏறக்குறைய அந்த தலைமுடியை பிடித்து இழுத்து அந்த தேர்தல் மையவாதத்துக்கு கொண்டு வந்து பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு, எலெக்டபிள் என்று சொல்வார்கள், தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அந்த வெற்றியை அவர் சாதித்திருக்கிறார். அதையும் 5 ஆண்டுகளிலேயே சாதித்திருக்கிறார் என்பது நீங்கள் குறிப்பிடத்தக்க விஷயம். 2019இல் படுதோல்வி அடைந்த தொழிற்கட்சி இப்போது 2024இல் அபரிமிதமான சீட்டுகளின் ஒரு தொகுதிகளை வென்று 412 சீட்டுகளை வென்றிருக்கிறது. அது ஒரு பெரிய சாதனை தான் அது. ஆனால் இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் என்றால் பெரிய அளவு ஒரு சென்டர் லெஃப்ட் பக்கமாக லேபர் போகுமா என்றால் போகாது என்றுதான் தோன்றுகிறது. உதாரணத்திற்கு அவருடைய ஜெர்மி கார்பினின் பல கொள்கை திட்டங்களை, அதாவது
பிரிட்டனின் எனர்ஜி கம்பெனிஸ், மின்சார கம்பெனிகள், எரிசக்தி கம்பெனிகள் எல்லாம் மீண்டும் தேசியமயமாக்குவோம் என்று ஜெர்மி கார்பின் சொன்னார். அதை இவர்கள் அந்த தேர்தல் எஜெண்டாவிலே அவர்கள் சேர்த்துக் கொள்ளவில்லை, மேனிஃபெஸ்டோவிலே, தேர்தல் அறிக்கையிலே இவர்கள் சேர்க்கவில்லை. ஆனால் முக்கியமான மற்றொன்று, ரயில்வே கம்பெனிகளை, ரயில்வே தனியார் மயமாக்கப்பட்டது மார்கரெட் தாட்சர் காலத்தில் 80களில். அதை மீண்டும் அரசாங்கம் தேசியமயமாக்கும் என்று இவர் சொல்லியிருக்கிறார். அது எப்படி நடக்கும், அது சாத்தியமாகுமா, அதை செய்வதற்கான பொருளாதார வசதி அரசாங்கத்திடம் இருக்கிறதா, இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் சில விஷயங்களில் அவர் இடதுசாரி கொள்கைகளை பின்பற்றுவார் என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் பெரும்பான்மையான விஷயங்களில் அவர் மத்திய ஒரு சென்ட்ரல் கிரவுண்டில் தான் இருப்பார் என்று தான் தோன்றுகிறது. உட்கட்சி விவகாரங்கள்ல அவர் எப்படி இருக்காருங்கிறதை தாண்டி இன்னைக்கு சர்வதேச அளவிலையும் இந்த தேர்வுங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. குறிப்பா 2 போர்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல நேரடி தலையீடு இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்குன்னும் போது அதுல எப்படி பிரதிபலிக்கும் இந்த வெற்றி நிலவரம்? ஆம், அது யுக்ரைனை பொறுத்த வரைக்கும் பிரிட்டனுடைய நிலைப்பாடு மாறும்னு எனக்கு தோணல. யுக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா யுக்ரைன் மீது நடத்தி வரும் அந்த போரை பிரிட்டன் ஏற்கனவே கண்டித்திருக்கிறது. அது ரஷ்யா யுக்ரைனுக்கு பிரிட்டன் ஆயுதங்களை வழங்கி வருகிறது, மாரல் சப்போர்ட்டும் வழங்கி வருகிறது. அந்த நிலைப்பாடு நீடிக்கும் என்று தான் தோன்றுகிறது. இஸ்ரேல் காசா பிரச்சனையை பொறுத்தவரை இஸ்ரேலுக்கு கடந்த ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலை கியர் ஸ்டார்மரும் கண்டித்திருந்தார். இஸ்ரேலுக்கு தன்னை தற்காத்து கொள்ள எல்லா உரிமையும் உண்டு என்று சொல்லியிருந்தார். ஆனால் காசா மீது, குறிப்பாக காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசா சிவிலியன்கள், பொதுமக்கள், சாதாரண பொதுமக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படும் அந்த ஒரு துயர சம்பவத்தை அவர் போதிய அளவு கண்டிக்கவில்லை என்று பிரிட்டனில் உள்ள பாலத்தீன ஆதரவாளர்கள், குறிப்பாக லேபர் கட்சியின், தொழிற்கட்சியின் ஆதரவாளர்களாக கருதப்படும் பிரிட்டிஷ் முஸ்லீம்கள் கண்டித்து வந்தனர். இந்த கொள்கை நிலைப்பாட்டின் விளைவாகவே பிரிட்டனில் இப்பொழுது நடந்து முடிந்திருக்கின்ற தேர்தலில் 3 தொகுதிகளில், குறைந்தது 3 தொகுதிகளிலாவது தொழிற்கட்சி இஸ்லாமிய காசா ஆதரவு வேட்பாளர்களிடம் தோல்வியடைந்திருக்கிறது. இன்ஃபேக்ட் உண்மையில் சொல்லப்போனால் மத்திய லண்டனில் ஹால்பர்ன் அண்ட் சென்ட் பான்கிரேஸ் என்ற தொகுதியில் இவர் நின்று வென்றார், கேர் ஸ்டாமர். அவருடைய தொகுதியிலேயே அவருக்கு அடுத்தபடியாக வந்தவர் ஃபெயின்ஸ்டேன் என்கின்ற யூதர். அவர் ஆனால் இஸ்ரேலுக்கு எதிரானவர். இஸ்ரேல் காசா மீது நடத்தும் அந்த தாக்குதலுக்கு எதிராக நிலைப்பாட்டை வைத்து 2வது இடத்தை பெற்றிருக்கிறார். அவர் சுயேட்சையாக போட்டியிட்டவர். எனவே இந்த காசா நிலைப்பாட்டில் தொழிற்கட்சியின், காசா விஷயத்தில் தொழிற்கட்சியின் அந்த ஏற்கனவே எடுத்திருந்த நிலைப்பாடு கொஞ்சம் மாறும் அல்லது மிதமாகும் என்று தோன்றுகிறது. அதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இது சர்வதேச அளவில் அப்படின்னு பேசும்போது இந்தியாவினுடைய உறவும் பேச வேண்டியதாக இருக்கிறது. கடந்த இந்தியாவினுடைய ஆட்சி இங்கே இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி ஒரு வலதுசாரி அரசியல் சித்தாந்தம் கொண்டது. இவ்வளவு நாள் அங்கே கன்சர்வேட்டிவ் கட்சியினோட அவர்களுக்கு பொருந்தி போன அதே அளவுக்கு அதே நல்லுறவுங்கிறது இந்த தேர்தல் வெற்றிக்கு பின்னாடியும் லேபர் பார்ட்டியோட நீடிக்குமா? இல்லை, அது கட்சிகளை சார்ந்தது அல்ல என்று நினைக்கிறேன். ஓரளவுக்கு நேஷன் ஸ்டேட்ஸ், அதாவது சர்வதேச அரசியலில் அவர்களுடைய சுய நலன்கள், அவர்களுடைய அந்தந்த நாடுகளின் நலன்கள் தான், பொருளாதாரம் சார்ந்த நலன்கள், ஜியோ பாலிட்டிக்ஸ் சார்ந்த விஷயங்கள் தான் முக்கியத்துவம் பெறும். அளவுக்கு மீறி உள்ள இந்தியாவிலே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அப்பொழுது தொழிற்கட்சி தன்னுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்பொழுது இந்தியாவிலே நடப்பது முழுமையான பாரதிய ஜனதா கட்சி மெஜாரிட்டி ஆட்சி அல்ல, அது கூட்டணி ஆட்சி. அது எந்த அளவுக்கு உள்கட்சி, இந்தியாவுக்குள் இருக்கின்ற அரசியல் நிலவரங்களை தொழிற்கட்சி பெரிதாக பார்க்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இவர்களுக்குள்ளே இப்போது பிரிட்டன் இந்தியாவுடன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட வேண்டும் என்று விரும்புகிறது. அதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறது. அது இன்னும் முடிவடையவில்லை. அந்த மாதிரி விஷயங்களில் முக்கியத்துவம் தருவார்கள் முதலில் என்று நினைக்கிறேன். அதுபோல இந்தியாவுக்கும் பிரிட்டனுடன் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அவருடைய மாணவர்களுக்கு விசா வரும், அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. எனவே இது பாரதிய ஜனதா கட்சி உள்ள இந்தியாவுக்குள்ள மைனாரிட்டிகளை எப்படி நடத்துகிறது, அந்த மாதிரி விஷயங்களோ அல்லது மத ரீதியான அரசியல், அது அப்கோர்ஸ் இந்த நாட்டிலே செல்லுபடியாகாது. சர்வதேச அளவுல ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரண்டா இருந்தது. ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ட்ரம்ப், போரிஸ் ஜான்சன், மோடி, போல்ஸ்னரோ, இப்படி எல்லாருமே ஒரே விதமான ஒரு சித்தாந்த அடிப்படையில செயல்பட்டவர்களாக ஒரு பார்வை இருந்தது. அப்படிங்கிறதுனால உலகெங்கிலும் இந்த வலதுசாரி அரசியலின் ஆதிக்கம் என்பது இன்னும் இருக்கு.
அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஐரோப்பாவிலே இப்போ பிரான்சிலே பார்த்தீர்கள் என்றால் அந்த மேரியன் லெ பென்னுடைய கட்சி முதல் சுற்றிலே பெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. இரண்டாவது சுற்று இப்போ அடுத்த வாரம் நடக்க இருக்கிறது. அது என்ன நடக்கும், எப்படி போகும் என்று தெரியவில்லை. ஹங்கேரியிலே அந்த மாதிரியான வலதுசாரி ஓர்பான் ஆட்சி இருக்கிறது. பிலிப்பைன்ஸ் நம்ம சில காலங்களுக்கு முன்பு பார்த்தோம், இந்த டுவர்டேட் ஆட்சி. எல்லா இடங்களிலும் வலதுசாரிகளின் ஆதிக்கம் இருக்கிறது. ஆனால் இது வந்து தற்போது இந்தியாவில் நடந்து முடிந்திருக்கின்ற தேர்தல் அந்த ஆதிக்கத்தின் தாக்கத்தை சற்று குறைத்திருக்கிறது என்று தான் பலர் கருதுகிறார்கள். எனவே பிரிட்டன் வந்து இந்தியாவுடனான உறவுகளில் பெரும்பாலும் பொருளாதார மற்றும் ஜியோ பொலிட்டிக்கல், அதாவது புவி அரசியல் சார்ந்த விஷயங்களை மட்டுமே தற்போதைக்கு கவனம் செலுத்தும் என்று தோன்றுகிறது. பின்னால் எப்படி போகும் என்பதை பார்க்க வேண்டும். கண்டிப்பாக. ஏன்னா பிரிட்டன் கவர்மெண்ட்டினுடைய முடிவுகள் வந்து கிளைமேட் விஷயங்கள்லையுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அதே மாதிரி இமிகிரன்ஸ் விஷயத்துலையுமே வந்து இன்னைக்கு பலரை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இமிகிரேஷன் நிச்சயமா இங்கே குடியேறிகளை பொறுத்தவரை அது ஒரு மிகவும் ஹாட் இஷ்யூ. இங்கே வந்து அது ஒரு பிரெக்சிட் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பில் மக்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராக வாக்களித்ததற்கு காரணமும் இந்த கிழக்கு ஐரோப்பாவிலிருந்து மக்கள் இங்கே கட்டுப்பாடற்ற வகையில் உள்ளே வருகிறார்கள், தங்களுடைய தொழிலுக்கு போட்டியாக செயல்படுகிறார்கள் என்ற ஒரு பொருளாதார பிரச்சனை தான் அதற்கும் அடிப்படை. எனவே இப்பொழுதும் வந்து அந்த இல்லீகலாக போட் கிராசிங்ஸ் நடக்கிறது, அந்த போட் கிராசிங்ஸை நிறுத்த வேண்டும் என்று அரசியல் ரீதியாக பெரிய சர்ச்சை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இமிகிரேஷன் அரசியலின் விளைவுதான் கன்சர்வேட்டிவ் கட்சியின் வலதுசாரியாக இருக்கும் ரிஃபார்ம் யூகே என்ற அந்த கட்சி இப்போது அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் அதிதீவிர தமிழ் அரசியல் என்பது ஒரு சில கட்சிகளால் நடத்தப்படுகிறதோ, அதே போல கன்சர்வேட்டிவோட வலதுசாரிகளாக சிலர் நைஜல் ஃபராஜ் போன்றவர்கள் செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு ஓரளவுக்கு வாக்கு எண்ணிக்கை வந்திருக்கிறது. 16% மேல் வாக்கு வாங்கியிருக்கிறார்கள். நைஜல் ஃபராஜை வென்றிருக்கிறார் முதல் முறையாக. அந்த கான்ஸ்டிடியூன்சி இருக்கிறது. அதாவது ஆன்டி இமிகிரேஷன் பாலிடிக்ஸ் என்ற அந்த ஒரு பொலிட்டிக்கல் கான்ஸ்டிடியூன்சி இஸ் வெரி வெல் அலைவ் அண்ட் கிக்கிங். அதை வந்து எப்படி அரசாங்கங்கள் சமாளிக்க போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது தொடர்ச்சியாக பேக் ஃபயர் ஆகிறதையும் பார்க்குறோம். ஆன்டி இமிகிரன்ஸ்ல வந்து ரொம்ப அதிகமாக செயல்பட்டு இந்த ருவாண்டா பாலிசி வந்து எதிர்ப்பை தான் கொடுத்தது ரிஷி சுனக் அவர்களுக்கு. அதனால ரிஷி சுனக் வந்து ருவாண்டா பாலிசிக்கு உள்நாட்டில் பெரிய எதிர்ப்பு இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. உள்நாட்டில் வந்து வழக்கமாக அந்த மாதிரியான வலதுசாரி அரசியலை எதிர்ப்பவர்கள் எதிர்த்தார்கள். அது சர்வதேச அளவிலும் எதிர்க்கப்பட்டது. ஐநா மன்றத்தின் மனித உரிமை கவுன்சில் கூட அது எதிர்த்தது, UNHCR எதிர்த்தது, இது சரியில்லை என்று. ஆனால் வந்து பிரிட்டனுக்குள் லிபரல்ஸ் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அதை நிச்சயமாக கண்டித்தார்கள், எதிர்த்தார்கள். எனவே ஆனால் அந்த திட்டத்தை ரத்து செய்ய போவதாக ஏற்கனவே தொழிற்கட்சி அறிவித்திருக்கிறது. அந்த திட்டம் இனி வராது. இவர்கள் வேற ஏதாவது வழியில் அந்த மாதிரி இல்லீகல் போட் கிராசிங்ஸை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை பார்க்க வேண்டும். நிச்சயமாக. ஏன்னா ஒரு நாட்டினுடைய தேர்தல் முடிவு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு குளோபல் வில்லேஜ்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் எல்லா இடங்கள்லையும் பிரதிபலிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அந்த வகையில் இந்த தேர்தலும் அடுத்தடுத்து இந்த ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய பல முக்கியமான தேர்தல்களும் வந்து கவனம் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு எல்லாருக்குமே. அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட முக்கியமான விஷயத்தில் உங்களோட இந்த கலந்துரையாடல் அப்படிங்கிறது மிக்க மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. எங்களோட இந்த நேரத்தை செலவிட்டதற்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.